என்ன இது ஒரு வாரம் ஆச்சு, ஒரு பேஷண்டா கூட காணலையே. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மாசம் ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அப்படாதான் கூட்டம் குமியும். நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்டா ரெடி பண்ண சொல்லியிருந்தேன், ரெடி பண்ணிட்டியாமா? ரெடி பண்ணிட்டேன் டாக்டர். சொல்லுங்க பாப்போம். கூட்டிக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க, பணம் எங்களுக்கு, போனோம் உங்களுக்கு. எப்படி டாக்டர்? உங்க ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேன் சார். உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு சார். என்ன டாக்டர் சொல்லுதிய? பழட்டப்படாதீங்க, நிதானமாக இருங்க சார். டாக்டர், நான் ஃபெயிலுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிடுதேன். ஏன்னா நான் 5ஆம் கிளாஸு ஃபெயிலு தான். ஆனால் என் கிட்னி ஃபெயிலுங்க இல்லை டாக்டர். என் கிட்னி நான் படிக்கவே வைக்கல டாக்டர். டாக்டர், இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த உடம்பெல்லாம் தக்க 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 தக்கட்டு எரிய தான் செய்யுது டாக்டர். எப்போதுமே ஐஸ் கட்டிலே உட்காந்துக்கலாம் போல இருக்கு. என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. உங்களுக்கு இருக்க அந்த பிரச்சனைக்கு ஐஸ் கட்டி என்ன, ஐஸ் பெட்டியிலே வச்சிடலாம். போன மாதம் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன் டாக்டர். வயிறு வலிக்குன்னு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க. ஒரு மாதத்துக்கு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தீங்க 5000 ரூபாய்க்கு. சாப்பிடுங்க சரியாயிருன்னு சொன்னீங்க டாக்டர். இன்னும் எனக்கு வயிறு வலி சரியாவே ஆகலை டாக்டர். சரியாகும்னு சொன்னது மருந்து மாத்திரை தாமா, வயிறு வலியே இல்லை. எப்போதான் டாக்டர் என் வயிறு வலி சரியாகும்? சரியாகும் வந்தாம்மா, இந்த மாத்திரை தின்னுங்கம்மா. ஏம்மா நம்ம மெடிக்கல்லே வாங்குங்கம்மா, வெளியே வாங்கக்கூடாது. ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு உடனே சரியாகும்னா எப்படி சரியா விடுவேன்? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டருக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நான் எப்போ வசூல் பண்ணுவேன்? நீங்கள் பல்லு கொடுப்பீங்களா? அதுதானே சார் என் வேலையே. சொல்லுங்க, எந்த பல்லுன்னு சொல்லுங்க. ஏன் பல்லு இல்லை டாக்டர்? இந்த இதில் உள்ள பல்ல தான் பிடுங்கணும். பல்லு எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் நான் எப்படியாவது தட்டி பிடிங்கிருவேன். கடைசி கால்லாம் புண்ணாக்கிட்டு இதில் உள்ள பல்ல பார்த்து எப்படியாவது கொஞ்சம் பிடிங்கிரு டாக்டர். டாக்டர், எனக்கு 2 நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை டாக்டர். 2 நாளாக உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகாம வச்சுக்கிட்டா இருந்தீங்க? இல்லை, கொஞ்சம் செலவாயிருண்டு முதல்ல மெடிக்கல் ஷாப் போனேன் டாக்டர். அவன் லூசு தனமா ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பானே உங்களுக்கு? ஆமாம் டாக்டர், அவன் முதல்ல உங்களை தான் போய் பார்க்க சொன்னான்.